ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் வச்ச தக்காளி சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி தக்காளி சாம்பார் வச்சு கொடுத்தா எக்ஸ்ட்ரா தோசை இட்லி உள்ளே போய்கிட்டே இருக்கும். சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் சூடானதுக்கப்புறமா சீரகம், பட்டை, கிராம்பு, கரத்துக்கேத்தளவு, வரமிளகா, மல்லி, சோம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுக்கலாம். ஸோ இப்போ அதே கடாயில் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய், இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி, தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுப்போம். ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை ஆற விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுருக்க மல்லியை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைஞ்சதுக்கப்புறமா நம்ம தக்காளி வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அது கூட தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வைப்போம். ஸோ இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா தாளிப்பு கொடுத்துட்டு அப்படியே நம்ம அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட்டு ஊற்றி 2 கலக்கலாம். கலக்கினதுக்கப்புறமா மஞ்சத்தூள், உப்பு போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டோமா சூப்பரான தக்காளி சாம்பார் மணக்க ரெடி ஆயிரும். ஸோ ப்ளைன் சாம்பார் தான், பட் டேஸ்ட் வந்துட்டு அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ ஒரு 5 நிமிஷம் கொதிச்சு வந்ததுக்கப்புறமா குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போ மல்லி இலை தூவி ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே 2 தோசையை சுட்டு போட்டு அப்படியே இந்த குழம்புல பிசைச்சி சாப்பிட்டோமா வேறு லெவலில் இருக்கும். ஸோ ட்ரை